ஒருவேளை கெட்டு போச்சோ? ஐயோ, அது கொடூரமான விஷண்டி. அதை மூடி தொலை. ஐயோ, என் லூசு தங்கச்சி அத போய் எடுத்து குடிக்க போறாளே. குடிச்சிட்டு போய் சேர்ந்துராத. ஐயோ, இப்ப என்ன பண்றது? என்னடி? நாகராஜ சாமி பாம்புமா, எச்ச வச்செல்லாம் குடுக்க கூடாது. சரி சரி, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. சரியா? சரிம்மா. ச்சே, இந்த பாம்பு உயிரையும் இந்த பொண்ணு உயிரையும் எடுக்கிறதுக்குள்ள ஏன் உயிர் போயிடும் போல இருக்கு. ஏன் மறுபடியும் இந்த லூசு பாலை மறந்துட்டு போகுது? அஞ்சலி, அஞ்சலி, நில்லு. அஞ்சலி, அஞ்சலி. ஆண்டி, உன் நாகராஜனுக்கு பாலை மறந்துட்டு போற? உன் நாகராஜனுக்கு பால் வேணாமா? ஐயோ, வேணும் வேணும் ஆண்டி. குட் கேர்ள். இத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் உன் நாகராஜனுக்கு ஊத்து. பாவம், அவன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்ல. இந்தா. ஐயோ, மறந்துட்டேனே. அஞ்சலி, பார்த்து கீழே போட்டு உடைச்சிட போற. ஐயோ, இவ பாலை கீழே போட்டு கொட்டிட்டான்னா அத பூனைக்கு என்ன குடிச்சிட்டு செத்துருச்சுன்னா நாம மாட்டி தொலைச்சிருவோமே. அஞ்சலி, எங்க போற? நில்லு. அஞ்சலி, அஞ்சலி, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல் வேன் வெளியே வெயிட்டிங். என் பென்சில் பாக்ஸ் இங்க தான் வச்சேன் ஆண்டி. எங்க வச்சேன்னு தெரியல. எங்க போச்சு அது? அஞ்சலி, இப்ப பென்சில் பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமா? நீ பால் எடுத்து சீக்கிரமா கிளம்பு. கிடைச்சிருச்சு ஆண்டி. பாய் ஆண்டி. ஏய், இரு இரு. ஆண்டி, பாலை வச்சுட்டு போறேன். ஐயோ, டென்ஷன்ல மறந்துட்டேன் ஆண்டி. சரி வா, நானே ஸ்கூல் வேன்ல ஏத்தி விடுறேன். வா. ஆண்டி, நாகராஜனோட பாலை என்கிட்டயே கொடுங்க. நானே எடுத்துட்டு போறேன். சரி, அந்த பாக்ஸ் என்கிட்ட கொடு. இந்த பாலை புடி. இரு இரு, நில்லு. பேக்ல வச்சுடுறேன். அஞ்சலி, முதல் வேலையா உன் ஃப்ரெண்டுக்கு போய் இந்த பாலை கொடுக்கணும். சரியா? அத மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டி. நிச்சயமா நாகராஜனுக்கு பாலை ஊத்திட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். குட் கேர்ள். சரி ஆண்டி, பாய். 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 போ, முதல் வேலையா அந்த பாம்புக்கு பால் ஊத்தி அதை கொன்னுட்டு வா. அதுக்கப்புறமா நான் உன்னை கொல்றேன். வாமா. சீக்கிரம் வாமா. வா. இதோ பாருமா, இதாம்மா அந்த ரூமு. அங்க உள்ள போனீன்னா உனக்கு 5 நிமிஷம் தான் டைமு. ஆமா, உனக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியும்ண்ணா. சரி சரி, நான் வாசல்லையே வெயிட் பண்றேன். நீ உள்ள போயிட்டு அந்த 2012 ஃபைல் எதுன்னு தேடி கண்டுபிடி. நீ எந்த மாசத்துல அட்மிட் ஆனியோ அதே மாசத்துல எத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க, அதுல எத்தனை பேருக்கு ஆண் குழந்தை பிறந்தது, எத்தனை பேருக்கு பெண் குழந்தை பிறந்தது, ஃபுல் டீடைல் இருக்கும். அதுல உன்னோடது எதுன்னு பார்த்து சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன். போ. சரிங்கண்ணா. மா, சீக்கிரம் பார்த்துட்டு வா. நான் ஆள் வராங்களான்னு பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா.
அம்மா என்னம்மா பாத்துட்டியா? ஏதோ பார்த்துட்டு இருக்கேனா. கொஞ்சம் சீக்கிரம் பாருமா. என்னம்மா பாத்துட்டியா? ஏதோ பார்த்துட்டு இருக்கேனா. சீக்கிரம் சீக்கிரம்மா. அண்ணா இருக்கு. அம்மா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் பாத்துட்டு வாமா. என்னம்மா கிடைச்சதுன்னு சொன்னா இன்னும் தேடிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா எடுத்துட்டியா? இது பார்த்துட்டே இருக்கேனா. சீக்கிரம் பாருமா சீக்கிரம். அண்ணா நான் சேர்ந்த நாளும் ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆன நாள் மட்டும் தானா இருக்கு. நடுவுல இருக்க பக்கத்தை யாரோ கிழிச்ச மாதிரி இருக்கு. அம்மா ரூமுக்கு வந்து பாக்குறதுக்கு தான் நீ எனக்கு காசு கொடுத்த. இப்ப நடுவுல பக்கத்தை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? அம்மா சீக்கிரம் வெளியே வாமா. என்ன வம்பளை கிம்பளை மாட்டி விட்டுற போற? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் தேடிக்கிறேண்ணா ப்ளீஸ்ண்ணா. யாராவது பார்த்துட்டா வம்பாயிருமா? அண்ணா 2012லயே இந்த ஹாஸ்பிட்டல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் இருந்துச்சுண்ணா. அப்போ நான் வந்தப்போ கம்ப்யூட்டர்ல தான் நோட் பண்ணாங்கண்ணா. அதை நோட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை போய் பார்க்கணும்னா என்ன அடிச்சிருவாங்க. கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பெரிய விஷயமா, அதெல்லாம் முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்க நினைச்சா முடியும்ண்ணா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கண்ணா. பெரிய மனசுலாம் வேணாம், பாதி மனசே போதும். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். அண்ணா இப்ப போய் பார்க்கலாமா? அதை தான் நான் அப்பவே சொன்னேனே, இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே காசு தானே. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? சிசிடிவி கேமராலாம் இருக்கு. அதுவும் இல்லாம அங்க எப்பவுமே ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்கேயாவது வெளியே அனுப்பணும். அதுவும் அவனுங்க 5-10 நிமிஷம் தான் இருப்பானுங்க. அதுக்குள்ள நாம அங்க போயிடணும். ரூமுக்குள்ள போறதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகுமா? அண்ணா இதை வச்சுக்கோங்கண்ணா. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், எனக்கு அந்த ஃபைலை பார்க்கணும்ண்ணா. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், ஒரு நிமிஷம் இரு. ஏய் மணி, என்னடா பண்ற? நான் ரெக்கார்ட் ரூம்ல தான் இருக்கேன். நான் கம்ப்யூட்டர் ரூமுக்கு வரேன். ஒரு சின்ன ஹெல்ப், அந்த கம்ப்யூட்டர் ரூம் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி வை. சரிப்பா, சரிம்மா போலாம். இங்கே வருமா, இங்கே 5 நிமிஷமாவது ஆச்சு. அங்கே 2 நிமிஷம் மட்டும்தான். கேமராவை ரொம்ப நேரம்லாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. ஆளுங்க வெளியே போகிற நேரமாக பார்த்து தான் போக முடியும். அங்கே நான் போகிறேன், நீ நைஸாக வந்துரு, சரியா? அதே மாதிரி அங்கே போயிட்டு நீ கம்ப்யூட்டர்லாம் தொடவே கூடாது, நானே தான் பார்த்து சொல்லுவேன், சரியா? சரிங்க. வா. ஒன்றும் இல்லைம்மா, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓ அஞ்சலி. ஆன்ட்டி, நீங்களா? லஞ்ச் சாப்பிடலாமா? என்ன ஆன்ட்டி, எப்பவுமே எங்க அம்மா தான் எனக்கு லஞ்ச் கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஏன் நான் உனக்கு அம்மா இல்லையா? பெரிய அம்மானா நான் உனக்கு பெரிய பெரிய அம்மான்னு அர்த்தம். அதனால தான் நான் உனக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க, இன்னைக்கு உன் நாகராஜனோட டெத் டே இல்ல, அதான் உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட். நாம கொண்டாடலாமா? கொண்டாடலாமா?
அது அஞ்சலி, நமக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னா ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? ஆமா. அதத்தான் நான் கொண்டாடலான்னு சொன்னேன். சாப்பிடலாமா செல்லம்? ஜாலியா சாப்பிடலாமே. ஓகே. எங்க அம்மா இருந்தா எனக்கு இதெல்லாம் ஊட்டி விடுவாங்க. அப்ப நான் உனக்கு ஊட்டி விட மாட்டேனா? ஓ, ஊட்டி விடலாமே. இப்ப நான் உனக்கு ஊட்டி விடுவேன். உன் நாகராஜன் இந்நேரத்துக்கு பசியா இருப்பான்ல? அவனுக்கு நீ சாப்பாடு வைக்க மாட்டியா? அதான் நான் காலையிலேயே அவனுக்கு பாலும் முட்டையும் வச்சிட்டேனே. வச்சிட்டியா? வச்சிட்டேனே. அங்கிள், நாகராஜனோட இடம் வந்துருச்சு, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அஞ்சலி, சீக்கிரமா வந்துரு. நாகராஜா, நான் உனக்கு முட்டையும் பாலும் கொண்டு வந்திருக்கேன். இன்னுமா தூங்குற? பாரு, சூர்யா எங்க வந்துட்டான்னு. எங்க வந்து எட்டி பார்த்து எனக்கு குட் மார்னிங் சொல்லு பாப்போம். வந்துட்டியா நாகராஜா? எனக்கு குட் மார்னிங் சொல்லு பாப்போம். வெரி குட் பாய். நாகராஜன் வந்தானா? நாகராஜனுக்கு நான் பால் வச்ச உடனே வந்தானே. பாலை குடிச்சானா? அத நீ பாத்தியா? காலையில நான் நாகராஜனை பார்த்தேன். ஆனா அவன் பாலை குடிச்சானா? உனக்காக தான் இந்த பால். இந்த பாலை இங்க வச்சுட்டு போறேன். நீ பொறுமையா எப்ப வேணா வந்து குடிச்சுக்கோ, சரியா? நாகராஜா, நல்ல புள்ளையா, பாலை எல்லாம் மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சிடணும், சரியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வேன் வேற வெயிட் பண்ணுது. நான் ஈவினிங் வந்து இந்த பாட்டில எடுத்துக்கிறேன், சரியா? பாய் நாகராஜா. நாகராஜன் உன் கண்ணு முன்னால நீ வச்ச பாலை குடிச்சானா இல்லையா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆன்ட்டி. இதுதான் உன் ஃப்ரெண்ட் மேல நீ காட்டுற அக்கறையா? இல்ல ஆன்ட்டி, ஸ்கூல் வேன் கிளம்புற அவசரத்துல நான் அவசரமா வச்சிட்டு வந்துட்டேன். சரி அஞ்சலி, நல்லா யோசிச்சு சொல்லு. உன் நாகராஜன் பாலை குடிச்சானா இல்லையா? நாகராஜன் பால் குடிச்சத பார்க்கலன்னு சொன்னா இவங்க நம்மளுக்கு லஞ்ச் கொடுக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன அஞ்சலி, நாகராஜன் பாலை குடிச்சானா இல்லையா? அஞ்சலி, உன்னதான் கேக்குறேன், பாலை குடிச்சானா இல்லையா? நாகராஜன் கண்ணு முன்னாடி நல்லாதான் ஆன்ட்டி பால் குடிச்சா. அப்பாடா, அப்ப நாகராஜன் கதை இன்னியோட முடிஞ்சது. ஆனா நான் தான் இன்னும் சாப்பிடல. தயவு செஞ்சு ஊட்டுங்க ஆன்ட்டி, பசிக்குது. என் செல்ல குட்டி, உனக்கு நானு நாளைக்கு பிரியாணியே செஞ்சு கொடுக்கறேன், சரியா? எங்க காட்டுங்க. இத்தோட உன்னை காப்பாத்துற அந்த நாகராஜன் ஒழிஞ்சான். இந்தாட செல்லம், நல்லா இருக்கா? அடுத்த தடவை இந்த சாப்பாட்லயே விஷம் வச்சு உன் கதையும் சீக்கிரம் முடிக்க வேண்டியதுதான். வாமா, ஒரு நிமிஷம் வா. $2012 தானே? ஆமாண்ணா. அம்மா, எந்த மாசம்? நவம்பர் மாசம் தான். அம்மா, நவம்பர் மாசம் எந்த தேதி ஞாபகம் இருக்கா? 16ண்ணா. 16ஆ?
அம்மா உன் பேர் என்ன? செல்வினா. அம்மா லிஸ்ட்ல செல்வின்னு 4-5 செல்வி இருக்கு. எந்த செல்விமா? இனிஷியல் என்ன? எஸ்னா. எஸ்ஸா? செல்வி சந்தோஷ் 16ஆம் தேதி இருக்குமா? அண்ணா குழந்தை ஆனா பொண்ணா? அம்மா இங்க அட்மிட் ஆன தேதி இருக்கு, டிஸ்சார்ஜ் ஆன தேதி இருக்கு. ஆனா குழந்தையோட டீட்டெயில் எதுவுமே இல்லையம்மா. எல்லாத்தையும் வேணும்னே டெலீட் பண்ணிருக்காங்கம்மா. நீ அங்க கூட பாதி பேஜ காணோம்னு சொன்னல? ஆமாண்ணா, அங்க கூட கிழிஞ்சுதான் இருந்துச்சு. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் யாரோ வேணும்னே எடுத்த மாதிரி இருக்குமா? அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? இல்லம்மா, இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இது பெரிய எடுத்த விஷயம். இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணனா என் வேலை போயிடும். வாமா போலாம். கொஞ்சம் ப்ளீஸ். சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா. இங்க பாருமா, இங்க நிக்காத. இங்க நின்னா எனக்கு தான் பிரச்சனை. சீக்கிரம் போ. அம்மா இதுல அட்மிட் ஆன தேதி இருக்கு, டிஸ்சார்ஜ் ஆன தேதி இருக்கு. ஆனா குழந்தையோட டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்க இல்லையம்மா. இதோட டீட்டெயில்ஸ்லாம் யாரோ வேணும்னு எடுத்த மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஃபைல் கூட கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. நான் கொடுத்த விஷப்பால அஞ்சலி உனக்கு கொடுத்து உனக்கு பாட கட்டிட்டேன்னு சொன்னா நீ போய் சேர்ந்துட்டியா? பரவாயில்லையே, வழக்கம் போல மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு விஷத்தையும் முழுசா சாப்பிட்டுட்டு பரலோகம் போய் சேர்ந்துட்டு போல இருக்கு. என்னையே கொத்த வரியா நீ? என்னை எதிர்க்கிற மனுஷங்களையே நான் சும்மா விட மாட்டேன். கேவலம் நீ ஒரு பாம்பு. நீ என்ன போட்டு தள்ளிட்டு அந்த அஞ்சலியே காப்பாத்திடுவியா? உனக்கு பயந்துகிட்டு கையில ஒரு நாகமணி மோதிரம். நீ பெரிய அப்பா டக்கரு. எப்ப பார்த்தாலும் கையில வேப்பல மாதிரி ஒரு மூலிகை வேற. என்னை எதிர்த்துக்கிட்டு நீ இப்ப புத்தோட பொணமாயிட்ட. உனக்கு இதெல்லாம் தேவையா? சரி சரி, உன் சாவுக்கு நான் மரியாதை செய்யறேன். இனிமே இதுதான் உனக்கு சமாதி. உனக்கு நான் இதுலயே தாஜ்மஹால் கட்டுறேன். நீ இந்த வழியா தானே வருவ? இந்த வழியா தான் வெளியே போவேன். இதான உன் பின் வழி. அப்ப இதுதானே உன்னோட மெயின் என்ட்ரன்ஸ். ஒருவேளை நீ மறுஜன்மம் எடுத்தீனா இது வழியாதான் நீ வெளியே வருவியோ? இருக்கட்டும், இதுக்கும் சேர்த்து நான் ஆப்பு வைக்கிறேன். வேண்டாம், இவளை நான் பாத்துக்கிறேன். நீ போ. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு.
ஏ ரொம்ப தேங்க்ஸ் டி. நல்லவேளை நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா இந்த கொலகார பாம்பு இந்நேரத்துக்கு என்ன கொன்னு. ஏய் யாரி கொலகாரி, நீயா இல்ல அந்த பாம்பா? ஏய் என்ன என்ன சொல்ற? நீ பாம்போட பால்ல சைனைட் விஷத்தை கலந்தது, அத குழந்தை கையில கொடுத்து நாகராஜனை சாகடிக்க பார்த்தது எல்லாமே எனக்கு தெரியும்டி. ஏய் என்ன என்ன பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஏய் சிக் வாய் மூடு. நீ நாகராஜனோட பால்ல விஷத்தை கலந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? அத உனக்கே தெரியாம நான் எப்பவோ மாத்தி வச்சிட்டேன். உனக்கு பட்டாதாண்டி புரியும். நான் வேணும்னே தான் அமைதியா இருந்தேன். நாகராஜனை எதிர்க்காதன்னு சொன்னா கேட்டியா நீ? குழந்தைக்கு அவன் மட்டும்தான் காவல். குழந்தைய எதை பண்ணணும்னு நினைச்சாலும் நாகராஜன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப அவன் உன்னை கொத்தி இருந்தா நீ பட்டுன்னு மேல போய் சேர்ந்திருப்ப, தெரியும்ல? இப்ப கண் கூட பார்த்தல்ல. இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கோ, நாகராஜனை நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நாகராஜன் இருக்கிற வரைக்கும் அஞ்சலியை நீ எதுவும் பண்ண முடியாது. பெரிய வில்லியாம்ல பெரிய வில்லி. ஆளை பாரு, பொழிச்சு போ.